பாஜக தான் காரணம். 4 வருஷம் எடப்பாடி முழுமையாக முதலமைச்சராக இருந்தது. இப்போ என்னவென்றால் எங்களுக்கு பாஜகவோட பிரச்சனை இல்லை. அவர் சொல்ல வேண்டிய விஷயம் தான். எனக்கு பாஜகவோட பிரச்சனை இல்லை. இந்திய கூட்டணியில் பாஜக இருக்கிறது, பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எடப்பாடி தான் பிரச்சனை. இது யாருடைய குரல்? தினகரன் குரல் அதானே, ஓபிஎஸ் குரல் அதானே, சசிகலா குரல் அதானே. அப்போ விஜய்க்கு இவர்களோடு சேருவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறதில்லை. ஏனென்றால் அவர் எளிதாக இவர்களை உள்ள வச்சுக்குவார். முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் சிக்கல் இல்லை அவருக்கு. தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு இருக்கின்ற முக்குளத்தூர் சமூக வாக்குகளை எடுப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்கின்ற அந்த கவுண்டர் சமூக வாக்குகளை செங்கோட்டையன் வந்து இது பண்ணுவார். ஈரோட்டில் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. இப்போ இந்த ஓட்டுகள் பிரியும், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்வை இருக்கிறது, இறுதியான இன்னொன்று பார்வை இருக்கிறது. அது சொல்லிக்கிறேன். பாஜக வந்து ஒரு பால்ல பல 6 அடிப்பாங்க. பாஜக அதிமுகவை வீக்கர் செய்யணும், பலவீனப்படுத்தணுங்கிற ஒரு அஜெண்டாவும் இருக்குல்ல. அப்போ இந்த 3ஆம் கூட்டணி வலிமையாக அமைக்கும் போது இவர்களும் சீட்டு ஜெயிச்சாங்கன்னா, அதிமுகவும் அப்படி குறைஞ்சிருச்சுன்னா அதிமுகங்கிற கட்சி பலவீனம் அடையும். அப்போ நாளைக்கு 2029 பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு இவர்களுக்கு எளிது. பாராளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் ஒரு கணக்கு, பல்வேறு கணக்குகளுங்க, பல்வேறு கணக்குகளை பாஜக போடுது. எல்லாமே திட்டப்பட்டு நடக்கிற ஸ்கிரிப்ட். செங்கோட்டையன் ஒன்று நினைச்சிட்டு வெளியே வரல. ஏற்கனவே அமித்ஷாவை போய் சந்திக்கும் போது இந்த திட்டங்கள் போடப்பட்டு விட்டது. குரு பூஜை அன்னைக்கு நீங்கள் போய் எடப்பாடியவும் இது தினகரனையும் சசிகலாவையும் சந்திங்கிற திட்டமே முன்னாடி போட்டாங்க. இது ஒன்றும் எதாச்சியாக நடக்கல. பசும் பொன்னில் இவர்களை சந்திக்க வேண்டிய திட்டத்தை அப்பொழுதே போட்டு கொடுத்துட்டார். அப்போ போட்டு கொடுத்துட்டா இவங்க விளக்குறதுக்கு எளிது. இது எடப்பாடிக்கு இந்த திட்டம் புரியுதா புரியலான்னு எனக்கு தெரியல. எடப்பாடிக்கு இந்த திட்டம் பாஜகவுடைய திட்டம் புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் தினகரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இந்த திட்டம் புரிந்துதான் செயல்படுறாங்க. புரிஞ்சுங்க. அப்படி இப்படி காய் நகர்த்ததன் மூலமாக இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு செங்கோட்டையன், நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். விதி என்ன நீக்கிறது கூட உனக்கு உரிமை இல்லை. ஏன்னா வந்து ஒரு பொதுச் செயலாளரை அதிமுகவுடைய பைலா பிரகாரம் அதிமுக தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்.